ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5 மார்க் கொஸ்டின். அயனி எலக்ட்ரான் மெத்தடை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது, அயனி எலக்ட்ரான் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல். புக் பேக்ல உள்ளது பார்க்குறோம். 45ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்னு பார்க்கணும். அதாவது இது கே பிளஸ்ன்னு பிரிஞ்சுச்சுன்னா இது MnO4 மைனஸ்ன்னு பிரியும். Cl2 மைனஸ்ன்னு பிரியும். அப்போ Sn எப்படி பிரியும்? 2 பிளஸ்ன்னு பிரியும். இது 2 மைனஸ்னா இது 2 பிளஸ், இது H பிளஸ்ன்னு வரும். ஓகேவா? ஆசிட்னா H பிளஸ் தானே தரும். அடுத்து MnCl2 இது 2 மைனஸ்ன்னு பிரியும். அப்போ இது எப்படி பிரியும்? 2 பிளஸ்ன்னு பிரியும். அது மாதிரி SnCl4ல இது 4 மைனஸ்ன்னு பிரியும். அப்போ இது 4 பிளஸ்ன்னு பிரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன எழுத தெரியணும்? இதுல இருந்து அரை வினைகள் எழுத தெரியணும். அதாவது ஹாஃப் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து MnO4 மைனஸ் இதை எடுத்துக்கிறேன். கியூஸ் எதை தருது? Mn 2 பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். Sn 2 பிளஸ்ஸா இருக்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? Sn 4 பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1ல Mnோட ஆக்சிலேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் -8 ஈக்குவல் டு -1. அப்போ -8 ரைட் சைடில் வரும்போது +8. அப்போ என்ன வந்துடும்? +7 ஸ்டேட்ல இருக்கு. இது என்ன ஸ்டேட்ல இருக்கு? +7 ஸ்டேட்ல இருக்கு. அப்போ +7லேருந்து +2வா மாறி இருக்கு. அப்போ இதுல என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன். Sn2 பிளஸ் Sn4 பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த MnO4 மைனஸ் இதுல வந்துட்டு HCl இருக்கா, இதுல இருந்து எதை தந்திருக்கோம்? H பிளஸ் தந்திருக்கோம். ஓகே, அப்ப ரைட் சைட்ல என்ன வரும்? Mn2 பிளஸ் பிளஸ் H2O. H இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரைட் சைட்ல இருக்கிறனா யார் தான்? H2O தான். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 ஆக்சிஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அதாவது 1 H2O தானே, ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ இதால மல்டிப்ளை பண்ணோம் 4 இன்ட்டு H2O. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா MnO4 மைனஸ் பிளஸ் H பிளஸ் gives Mn2 பிளஸ் பிளஸ் 4H2O அப்படின்ட்டு வரும். அப்போ 4H2Oன்னு வரும்போது ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 4 2 சார் 8 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு H பிளஸ் தான் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை இருக்கு? 8H இருக்கு. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? 8 இன்ட்டு H பிளஸ் 8ஆல மல்டிப்ளை பண்ணா கரெக்ட் ஆயிருமா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுறது? MnO4 மைனஸ் பிளஸ் 8H பிளஸ் gives Mn2 பிளஸ் பிளஸ் 4H2O. இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இப்போ ரைட் இந்த இதில் பார்த்துருவோம். அப்போ இந்த இதில் இப்போ நான் இதில் வந்து அணுக்களெல்லாம் அதாவது இருக்கக்கூடிய மாலிகுலர் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது +7 இருக்கு. இதுக்கு அடுத்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது +7 இருக்கு, +2ன்னு இருக்கு. என்ன ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன்? ரிடக்ஷன் சொல்லியிருக்கேன். ஒடுக்கம்னு சொல்றேன். அப்போ ஒடுக்கம்னா என்ன நடக்கும்? எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். அப்படிதானே? அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே ரிடக்ஷன். ஸோ அப்போ MnO4 மைனஸ் பிளஸ் 8H பிளஸ் +7 +2வா மாறணும்னா என்ன பண்ணணும்? 5 எலக்ட்ரான் ஆட் பண்ணாதானே -5ன்னு அர்த்தம். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அப்போ -5ன்னு அர்த்தம். +7 -5 ஈக்குவல் என்ன வந்துடும்? +2 வந்துருமா? ஸோ Mn2 பிளஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ Mn பிளஸ் 4H2O. ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கா? Sn2 பிளஸ் Sn4 பிளஸ்ஸா? அப்போ Sn2 பிளஸ் gives Sn4 பிளஸ்ன்னு இருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க? ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம்னு சொல்றேன். ஆக்சிஜனேற்றம்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா, அதாவது எலக்ட்ரானை இழக்கும். அப்போ 4 பிளஸ்ன்னு மாறி இருக்கு. 2 பிளஸ் 4 பிளஸ்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை இழந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்றேன்? ரைட் சைட்ல 2 எலக்ட்ரானா போடுறேன். கெயின் ஆஃப் எலக்ட்ரானா லெஃப்ட் சைட்ல போடணும், ஆட் பண்ணி விடணும். லாஸ்னா ரைட் சைட்ல போடணும். ஓகேவா? இப்போ 2 ஈக்குவேஷன்லயும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை சமப்படுத்தணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்.
ஓகேவா? ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2mnO4 மைனஸ் ப்ளஸ் 16H ப்ளஸ் 10 எலக்ட்ரான் gives 2mn plus 8H2O. ஓகேவா? 2mn 2 plus ஓகேவா? இந்த இடத்துல தான் பிளஸ் 7 மென்ஷன் பண்ண தேவையில்ல, இங்கே பண்ணலாம். ஓகே, mn 2 plus. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா தானே 2 5s are 10ன்னு வரும். ஓகேவா? அப்போ 5ஆல் பண்ணும்போது 5sn2 plus gives 5sn4 plus 10 எலக்ட்ரான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஓவரால் ரியாக்ஷன் எழுத போகிறேன், ரெண்டு ஈக்குவேஷனையும் சேர்த்து. ஸோ அப்போ என்னன்னா லெஃப்ட் ரைட்டில் சிமிலராக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான், சேமாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், ஒன்று போல் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான் கேன்சல் ஆகும். அப்போ இந்த 10 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும், வேற எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு இல்லை. ஸோ அப்படியே எழுதிட வேண்டியதான், லெஃப்ட் இருக்கிறத லெஃப்ட், ரைட் இருக்கிறத ரைட் சைடில். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு, 2mnO4 மைனஸ் ப்ளஸ் 16H ப்ளஸ் 5sn2 ப்ளஸ் gives 2mn2 ப்ளஸ் 8H2O plus 5sn4 plus. ஓகேவா? இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.